வணக்க மக்களே, சட்டமுன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அதிர்ச்சியை தாங்குவாரா? மேலும் 3 புதிய அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா. வாங்க வீடியோவை மூலமாக கண்டாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு பிறகு தமிழகத்தில் புதிய மாற்றமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? அந்த வகையில்தான் தனது 50 ஆண்டு அரசியல் அனுபவம் கொண்ட அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் ஏற்படும் பிளவு மற்றும் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா? அந்த வகையில்தான் அதிமுகவிலிருந்து விலகி பலரும் கூட தாவைக்காவல் இணைந்து வரும் நிலையில் மேலும் 3 எம்எல்ஏக்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவல் அவர்கள் கண்டிப்பாக இணைவார் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் மக்களிடம் வெகுவாக இருந்திருக்கிறது. அதாவது அண்மையில் 4 எம்எல்ஏக்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவல் இணைந்த செய்திதான் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில்தான் இந்த ஆட்சி அமைப்பதற்கான தன்னுடைய அரசியல் நகர்வு மற்றும் கட்சி தாவல் விவகாரங்கள் காரணமாகத்தான் மாநில அரசியலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறதா? அந்த வகையில்தான் தாவைக்கா என்பது தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரும்பான்மை தமிழகத்திலே நிறுவத்தி நிலையான ஆட்சியை அமைக்க மேற்கொள்ளும் வியூகங்களும் அதற்கு போட்டியாக எதிர்க்கட்சிகள் வகுக்கும் உத்திகளும் தான் தினமொரு திருப்பதியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழகத்திலே இந்த புதிய அரசை அமைக்க 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில்தான் தாவைக்காவானது தனித்து 108 இடங்களை மட்டுமே பெற்றிருந்தது. இதனால் பெரும்பான்மைக்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்பட சூழல் இருக்கும் நிலையில்தான் திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகளை தன் பக்கம் இழக்கும் முயற்சியில் தாவைக்கா தீவிரம் காட்டி வந்ததா? இந்த நிலையில்தான் திமுகவுடான உடன்பாட்டின் மையக்காரியாக முன்பாகவே அமைச்சர் பதவிகளை இலாக்காலையும் கொண்ட காங்கிரஸ் கட்சி என்பது தாவைக்காவுக்கு தங்களுடைய ஆதரவை அளிக்க முன்வந்ததாக சொல்லப்படுகிறது. இதுவே தாவைக்கா ஆட்சி அமைப்பதற்கான முதல் திருப்பு முனையாக அமைந்திருப்பது என்று குறிப்பிடத்தக்கதா? காங்கிரஸை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்தவித அமைச்சர் பதவிகளையும் கோராமல் தாவைக்காவிற்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறோம். இவர்களைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் எல்லாம் தங்களுடைய ஆலோசனைக்கு பிறகு தாவைக்காவிற்கு ஆதரவுகளை அளித்து வந்தது. இந்த வகையில்தான் சட்டப்பேரவைக்கு 47 சட்டசபை உறுப்பினர்களுடன் நுழைந்த அதிமுகவின் கட்சி தலைமைக்கு எதிராக பெரும் உள்நாட்டு போர் வெடித்திருந்தது. அதாவது கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை மீறி CV சண்முகம் மற்றும் வேலுமணி தலைமையிலான ஒரு அணியாக செயல்பட்டு வந்த நிலையில்தான் தாவைக்காவின் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில்தான் அவர்கள் 25 பேர் தாவைக்காவிற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் எடப்பாடி அவர்கள் அந்த 25 பேரையும் எம்எல்ஏ பதவி மற்றும் முக்கிய பொறுப்பிலிருந்து உடனடியாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த இக்கட்டான சூழலில் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் ஆற்றிய உரை என்பது எதிர்கால நீதிமன்ற வழக்குகள் முக்கிய ஆதார புள்ளியாக பதிவு செய்யும் நோக்கில்தான் வகுக்கப்பட்டிருக்கிறதா? இந்நிலையில்தான் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி எடுக்கப் போகும் முடிவுகள் கண்டிப்பாக மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெறுமா என்ற நிலையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.